ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உங்களை எல்லோருக்குமே நான் சொல்றேன், நீங்க ஹஜ்ஜு முடிவானதிலிருந்து இனி வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களுடைய பயணம், உங்களுடைய ஹஜ்ஜு மபரூர் ஆகணும்னு சொன்னா இந்த சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை புரிச்சுக்கங்க. முதலாவது என்ன? நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யறது எதுக்காகன்னு சொன்னா, இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த தண்டனையும் வராது. அதாவது வராம இருக்கணும்னா இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பயணமே அதாவுதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த பயணத்துல சோதனை வராம இருக்கணும்னா முதலாவது விஷயம் என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இரண்டாவது விஷயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்தின் காரணமாக எல்லா பிரச்சனைகளும் லேசாயிடும். மூணாவது விஷயம், நிறைய தர்மங்கள் கொடுங்க. தர்மங்களால தடைகள் எல்லாம் நீங்கும், பிரச்சனைகள் எல்லாம் லேசாகும், எல்லா தடைகளையும் நீக்குங்க. நாலாவது நிறைய துஆ செய்யுங்க. இந்த நாளையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க இப்ப கேட்டது முதல் இதை கடைபிடிங்க, எல்லா காரியங்களும் லேசாகும். எல்லாம் அல்லாஹ் 4 விஷயங்களை நம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருவாங்க.